புரட்சி தலைவர் வகுத்த விதி என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ரத்த கையெழுத்தில் எழுத மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பே என்று சொன்ன புரட்சி தலைவர் ரத்த கையெழுத்தில் எழுதிட்டு போயிருக்காரு. அதன்படி நீ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டியா? தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயலாளரானியா? இருக்கிற 2346 பேரை அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனை கூட வச்சு நீ ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்க. பாஜக வால் பிடித்து பாஜக தலைவர்களுக்கு மண்டிக்கிட்டு உன்னுடைய மாணவக்கத்தெல்லாம் விட்டு அவர்களுக்கு தீர்ப்பை நீ வாங்கி வச்சிருக்க. தேர்தலை எல்லாமே பண்ணி சரி பண்ணி கொடுத்தது யாரு? நான் அண்ணாமலை கிட்ட என்ன விவரமெல்லாம் சொல்லுவார், என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்கா? நீ இவர் தலைவராக ஒருவருக்கு அவர்கள் என்னென்ன சேலை செஞ்சாங்கன்னு நீ தான் அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்காரு. கேட்டுங்க அவர் வேணா எப்படி நீ எப்படி நீ தலைவரான அதை சொல்லு. அதிமுக பொதுச் செயலாளரா நீ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டியா? கேசி பழனிசாமி கேட்கறாரு, இன்னும் வரைக்கும் கேட்டுட்டேன். அவர் கேள்விக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லு. நீ உண்மையான ரோசமான ஆளா இருந்தா, உண்மையில நீ தொண்டர்கள் செல்வாக்கு உள்ளவனாக இருந்தால் எடப்பாடிக்கு நான் சவாலே விடுறேன். இன்னைக்கு சொல்றேன், நான் தொண்டர்களை ஓட்டு வச்சு நான் ஓட்டை வாங்கி நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லி தேர்தலை வச்சு நீ பொதுச் செயலாளராக நான் சந்திக்கல ஒதுக்க சொல்றேன். நீ தொண்டர்களை வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு பாரு. இந்த அம்மா ஒதுங்குறாங்க ஆட்டோமேட்டிக்கா. நீ எப்படி வந்த? நீ வந்த வழி எப்படி? கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆருடைய எழுதி வைத்த சட்ட விதியை மாற்றிவிட்டு இன்னும் சொன்ன போனா ஃப்ராடு பண்ணி பித்தலாட்டங்கள் பண்ணி நீ தலைவனான. நீ எப்படி தலைவன் நீ சொல்லிக்கிற?